ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சார் பதவியேற்ற பிறகு முக்கிய அறிவிப்புகள்லாம் வெளியிட்டிருக்கார். உங்களுக்கு ரூபாய் 3000 வரைக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தமிழக அரசு யாருக்கெல்லாம் அந்த 3000 ரூபாய் வரைக்கும் வரும், என்னென்ன ஸ்கீமில் வரும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி என்னென்ன அப்டேட்லாம் இந்த மாதம் கொடுத்துருக்கார். அதாவது பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோடைய டிபார்ட்மெண்ட் இலாக்கா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சார் கையில் வந்திருக்கு. இதுக்கு மேலே இந்த ஸ்கீமுக்கான புதிய விண்ணப்பம் எடுத்துன்னு வர பொறுத்தா அதுக்கான அப்டேட் கொடுத்துருக்கார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதம் 3000 ரூபாய் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தமிழக அரசு சொல்லின்னு வராங்க. அதுக்கான அப்டேட் என்ன, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்னென்ன அப்டேட்லாம் வந்திருக்கு, துணை முதலமைச்சர் இது வரைக்கும் இந்த ஸ்கீமில் என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காரு, இப்போ ரீசனாக கிடைச்சிக்கிற அப்டேட் முக்கியமான அப்டேட். அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணீங்க. நம்ம ஏற்கனவே கொடுத்த வீடியோவில் கூட ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் கொடுத்தோம். ஆனால் நிறைய பேர் அதை நோட் பண்ணல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருந்தது. அதனால் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் சம்மந்தமாகவும் பணம் வராத ஸ்டாப் ஆனவங்களுக்கு சம்மந்தமாகவும் மேலும் பணம் வாங்கின்னு வரவங்களுக்கு முக்கியமான அறிவிப்பு வெளியே இருக்குது. அது சம்மந்தமாகவும் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகள் எல்லாருமே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண போகிறவங்க கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசு மூலயமா உங்களுடைய ஒரு சில குடும்பங்களுக்கு ரூபாய் 3000 வரைக்கும் பெறறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன திட்டங்கள் மாதம் 1000 ரூபாயா 3000 ரூபாயா வருது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி பல்வேறு அப்டேட்டுகள் இருக்குது. அமைச்சர் அது மட்டும் இல்லாமல் துணை முதலமைச்சர் இப்போ பதவியேற்ற பின் இந்த ஸ்கீமை சிறப்பாக செயல்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா ஸ்கீம் சம்மந்தமாக நிறைய அதுக்கான அப்டேட் கொடுத்துன்னு வரார். இப்போ கூட ரீசனாக பார்த்தீங்கன்னா ஒரு பதவியேற்று அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில விழாவில் பங்கேற்கும் போது அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துன்னு வராங்க. நம்ம சேனலில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி எப்போ அப்டேட் பண்ணாலும் என்ன இன்ஃபர்மேஷன் வந்தாலும் உடனுக்குடனே பார்த்தீங்கன்னா டெய்லியும் வீடியோ அப்டேட் பண்ண வரும். நிறைய பேருக்கு அந்த அப்டேட் எல்லாம் பயனுள்ளதாக இருக்குது. ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அப்டேட்டை ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணாத வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அப்டேட் எல்லாமே தெளிவாக ஒன்றன் பின் ஒன்றாக கிடைக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் கமெண்டில் ரிப்ளை பண்ணி அவங்களுக்கான சொல்யூஷன் எல்லாமே தேடி பிடிச்சிருக்காங்க. இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மூலமா நிறைய அப்டேட் கிடைச்சிருக்கு. அதில் ரீசனாக பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் பதவியை பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் அவரோட கட்டுப்பாட்டில் எடுத்துனாங்க. ஸ்கீம் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வசம் உள்ள சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கையில் இல்லை. இப்போதைக்கு ரீசனாக பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அவர்களுடைய கையில் பார்த்தீங்கன்னா சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தனி கவனம் அரசு பெற்று வருது அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இந்த ஸ்கீமுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுத்துன்னு வராங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து புதிய பயனாளிகள் இணைப்பது தொடர்பான இன்று அவர் பேசியுள்ளார் அப்படின்றது நமக்கு இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு. உதயநிதி ஸ்டாலின் சார் பார்த்தீங்கன்னா ஆவடியில் நடைபெற்ற அரசு விழாவில் 17,427 வீட்டு மனை பட்டாக்கள் ஆணையர்களாக வழங்கியிருந்தார். அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் அது சம்பந்தமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விடுபட்டவர்களுக்கு சூப்பர் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் சார் ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்கார். அது சம்பந்தமாக தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய பயனாளிகள் இணைப்பது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது அப்படின்ற அப்டேட் மூலிமா நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே புதிய பயனாளிகள் இணைப்பது சம்பந்தமாக அப்டேட்டுகள் தொடர்ந்து வரும். இன்றைக்கி இந்த வீடியோலையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். மேலும் பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ரூபாய் 3000 எதை வச்சு வரும் அப்படின்றத நிறைய பேர் கேள்விகளாக கேட்டுன்னு வரீங்க. உங்கள் வீட்டில் புதிதாக திருமணமானவர்கள் அரசு பள்ளிகளுக்கு செல்லும் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இருந்தால் உங்கள் வீடு தேடி ரூபாய் 3000 மொத்தமாக வரும். அதாவது ஏற்கனவே அரசு பள்ளிகளில் பெண் குழந்தைகள் படிச்சிருந்தா அவங்களுக்கு புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது. ஆண் குழந்தைகள் படிச்சிருந்தாங்கன்னா
தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து இருக்குது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து திருமணமானவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலயமா 1000 ரூபாய் வந்து கிடைக்கும். இதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு ரூபாய் 3000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பணம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்கீமில் உங்களுடைய பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. அவங்க வந்து அரசு பள்ளிகளில் படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அப்ளை பண்ணவங்களுக்கு 1000 ரூபாய் வந்து வரும். ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குடும்பங்களுக்கு 3000 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து திட்டங்கள் மூலயமா வந்து வழங்கி வராங்க. அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலையும் புதுமை பெண் திட்டத்தையும் புதிதாக தமிழ் புதல்வன் திட்டத்தையும் ஆகியவற்றை முழுமையாக வந்து தொடங்கப்பட்டு சிறப்பாக வந்து செயல்படுத்தி வராங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக வந்து கிடைச்சிக்கிற அப்டேட் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து கண்டிப்பாக வந்து டீட்டெயிலாக வந்து பேசியிருந்தார். மகளிருக்கு விடியல் பேருந்து பயண திட்டத்தின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா 520 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக மகளிர்களுக்கு ரூபாய் 900 சேமிப்பார்கள் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. வேலைக்கு போகிற மகளிர்களுக்கு எல்லாருமே வந்து இலவச பேருந்து பயணம் திட்டத்தின் மூலமா கண்டிப்பாக வந்து பயனடைஞ்சிருப்பீங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர்களின் சுமைகளை குறைக்கும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தையும் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. உங்களுடைய குழந்தைகள் வந்து அரசு பள்ளியில் படிச்சிருந்தாங்கன்னா காலை உணவு திட்டத்தையும் வந்து உங்களுடைய பணி சுமையை வந்து குறைக்கிறதுக்கு காலையிலே வேலைக்கு போகிறவங்க உங்களால் உணவு சமைக்க முடியலாம், கண்டிப்பாக வந்து அவங்க பள்ளியில் வந்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தையும் வந்து அறிமுகப்படுத்தினார். இதன் மூலமா மகளிர்களுக்கு சிறப்பான திட்டத்தை வந்து செயல்படுத்தி வரார். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சிறப்பாக வந்து செயல்பட போகுது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷனாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலும் முக்கியமான திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கிய இந்த திட்டம் 1,16,00,000 மகளிர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 அவங்களுடைய வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்பட்டு வருகிறது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலமா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீம் வந்து சிறப்பாக வந்து செயல்பட போகுது அப்படின்ற நோக்கத்தோட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இதுக்கு மேலே வந்து புதிய விண்ணப்பம் வந்து வரணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து வச்சுன்னு வராங்க. இந்த ஃபங்க்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்கிட்ட நிறைய பேர் வந்து கோரிக்கையை வந்து இதை வந்து வச்சுட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் ஆரம்பிக்கும் போது 1 கோடி பேருக்கு தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் கூடுதலான பயனாளிகள் அப்ளை பண்ணதுனால 16 லட்சம் பேர் இது வரைக்கும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் பண்ணி 1,16,00,000 பேருக்கு மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்குக்கு நேரடியாக டிபிடி டிரான்ஸ்ஃபர் மூலயமா கவர்மெண்ட் மூலயமா வந்து தமிழ்நாடு அரசு மூலயமா வந்து செலுத்தப்பட்டு வருகிறது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து தங்களுடைய கோரிக்கையை வந்து ஏற்பது வந்து சம்பந்தமாக அதாவது வந்து நிறைய மகளிர்கள் வந்து கோரிக்கை வந்து விட்டுருக்காங்க. இது தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்றுவதாக கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்க. தகுதி வாய்ந்த அனைத்து மகளிர்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்றதையும் வந்து துணை முதலமைச்சர் வந்து உறுதியாக வந்து கூறியிருக்கார். கண்டிப்பாக வந்து முதலமைச்சர் கவனத்துக்கு இந்த கோரிக்கை எல்லாமே வந்து நான் போய் வந்து சேர்க்குறேன். மேலும் விடுபட்டு இருந்த தகுதி வாய்ந்த அனைத்து மகளிர்களுக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதிய விண்ணப்பம் வாயிலாகவோ இல்லை வந்து வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி நம்முடைய தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மக்கள் வளர்ச்சிக்காக அடுத்த கட்ட எடுத்து செல்லும் தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் அப்படின்ற மாதிரி வந்து கூறியிருக்கார். கண்டிப்பாக வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இதில் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. துணை முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சியில் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். விடுபட்ட தகுதி வாய்ந்த மகளிர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். கண்டிப்பாக வந்து நோட் பண்ணுங்கள். இதை தான் வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோவிலும் வந்து அப்டேட்டாக வந்து கொடுத்துன்னு வரோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை அப்டேட் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. மேலும் இந்த ஸ்கீம் வந்து விரைவாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய பயனாளிகள் வந்து சேர்ப்பதற்கு புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்ற நோக்கத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு விரைவில் வர உள்ள நிலையில் இதற்கு முன்னதாக கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விரிவாக்கம் குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டீட்டெயிலாக வந்து நோட் பண்ண வேண்டிய பாயிண்டே வந்து இதுதான். ஊரக உள்ளாட்சி தேர்தல் கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் வந்து விரைவில் வந்து வரப்போது அறிவிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்பாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரிவாக்கம் குறித்து அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள், புதிதாக குடும்ப அட்டை பெற்றவர்கள் என பலரும் பயனடும் வகையில் இந்த அறிவிப்பு அமையும் என்று கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர் அப்படின்றதையும் வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது குறிப்பாக வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக வந்து திருமணமானவர்கள், புதுசாக வந்து 1 வருஷமாக வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு புதுசாக ரேஷன் கார்டை வந்து வாங்கினவர்கள், அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே விடுபட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வரும் ஆண்டுகளில் புதிய விண்ணப்பம் வர வச்சு அதாவது வந்து இந்த எலெக்ஷன் முன்னிட்டு வர வச்சு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வழங்க வாய்ப்பு உள்ளதாக தகவல் வந்து வெளியாகி உள்ளது. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வரும் ஆண்டுகளில்
அதிகமானோர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வழங்கப்படும், அதிகமானவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கப்படும் அப்படின்றது நீங்கள் வந்து நம்பிக்கையோடு வந்து இருக்கலாம். மேலும் இது சம்மந்தமாக புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக வரக்கூடிய அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து போட்டு வரோம். அரசு வேலை செய்பவர்கள், அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பாயிண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, இதை வந்து நோட் பண்ணுங்கள். அரசு வேலை செய்பவர்கள், மாநகராட்சி மற்றும் நகராட்சியில் வேலை செய்வதை தவிர மற்றவர்கள் எல்லாருக்குமே வந்து பணம் வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வந்து வெளியாகியுள்ளது. இது தவிர பெரும்பாலான ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் மகளிர் உரிமை தொகை மாற்றம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இதை வந்து ஏற்கனவே வீடியோலேயே வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஏழை மக்களும் எந்த ஒரு தகுதியான பயனாளர்களும் விடுபட்டு விடக்கூடாது அப்படின்றதோட வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து கவனம் வந்து செலுத்தின்னு வராங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திலே வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசனாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இதுக்கான நிதி ஒதுக்கீடு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டுன்னு வராங்க. இந்த ஸ்கீம் வந்து தொடர்ந்து வந்து இயங்க போகுது அப்படின்றதுக்காக ஒரு சில கால்குலேஷன் நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி. அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தை பொறுத்தவரை கடந்த 2023-24 ஆண்டு நிதியாண்டில் ரூபாய் 8123.83 கோடி வந்து நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது. 6 மாதங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த தொகை சுமார் 1 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்நிலையில் 2024-25 நிதியாண்டுக்கு ரூபாய் 13,722.47 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. இத்திட்டத்தின் மூலம் கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை முகாமில் வாழும் இலங்கை தமிழர் குடும்பங்களுக்கும் சேர்த்து 14,723 மகளிர்களுக்கு உட்பட 1,15,00,000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27,172 குடும்ப தலைவிகளுக்கு பயன்பெற்று வருகிறார்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1,15,27,172 குடும்ப தலைவிகள் வந்து இந்த ஸ்கீம் மூலயமா வந்து இது வரைக்கும் வந்து பயன்பெற்று வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழ் வாழ்வோர் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 14,723 மகளிர்களுக்கும் உட்பட வந்து சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பயனாளிகள் வந்து கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத. இது உள்ள வந்து ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர்மெண்ட், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிதியும் வந்து தவறான வழியில் வந்து போய் சேர வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வந்து எந்த பயனாளிகளும் டைரெக்டாக வந்து சேரப்போகுது. அதனால் புதிய பயனாளரும் இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து புதிய பயனாளர்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து புதிய பயனாளிகளுக்கு விண்ணப்பம் சம்மந்தமாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருந்தேன். லாஸ்ட்டாக கிரேஸ் பாயிண்ட்டாக ஒரு சில வீடியோவில் நம்ம கிரேஸ் பாயிண்ட் கொடுக்கறது வழக்கம். இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்ப படிவம், சேம் விண்ணப்ப படிவம் தான். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இமேஜஸ் தான் அதே விண்ணப்ப படிவம் மூலிமா உங்களுடைய எடுத்து வர வேண்டிய ஆவணம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, மின்கட்டண ரசீது, வங்கி பாஸ் புத்தகம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் இருக்கிற ஃபார்மில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கம்பல்சரியாக வந்து ஃபில் பண்ணணும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக வந்து பேங்க் அக்கௌண்ட் பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து கொடுங்க. நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது வேறு பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணுறீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் ப்ரைமரியாக வேறு பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க்கில் இருக்குது. ஒரு சிலவங்க 2-3 பேங்க் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் கொடுக்க வேண்டிய பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா டைரெக்டாக தமிழ்நாடு அரசு மூலிமா தான் பணம் வந்து செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நீங்கள் கொடுக்குற பேங்க் அக்கௌண்ட் வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டாக வந்து கொடுங்க. அப்படி இல்லைனா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து பிடிக்காத அக்கௌண்ட்டாக வந்து கொடுங்க. மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், ஏடிஎம் சார்ஜஸ், எஸ்எம்எஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேங்க்கில் வந்து சார்ஜஸ் வந்து எடுத்துடுறாங்க. மாதம் 1000 ரூபாய் உங்களுக்கு கிரெடிட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சார்ஜஸ் பிடித்தம் செய்கிறதுனால ஒரு சில மகளிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் முழுமையாக வந்து எடுத்து செலவு பண்ண முடியல, அவங்க சேமிக்க முடியல அப்படின்றத வந்து சொல்லி வராங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வந்து உங்களோட நேரில் இருக்கிற கூட்டுறவு வங்கி மூலயமா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது கவர்மெண்ட் பேங்க் பேஸ்டு பேங்க்கில் வந்து நீங்கள் 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் சொல்லி வந்து எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸும் பிடிக்காத பேங்க் அக்கௌண்ட்டாக கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து அப்ளை பண்ணும்போது வந்து கொடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ப்ரைமரியாக வந்து ஆதார் கார்டு அதில் லிங்க் பண்ணி வச்சிங்க. அப்படி இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு 200 ரூபா ஒரு சில கிராமத்தில் வந்து கேட்குறாங்க. அந்த அக்கௌண்ட் வந்து ஐபிபி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு கார்டு வந்து கொடுப்பாங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கொடுக்கலாம். அதில் ப்ரைமரியாக ஆதார் கார்டை லிங்க் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டாக கொடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கண்டிப்பாக 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்து ஒரு சிலவங்க வந்து சார்ஜஸ் பிடிக்கிற அக்கௌண்ட் வந்து கொடுத்துட்டு மாதம் 1000 ரூபாய் முழுமையாக வந்து எடுக்க முடியாத ஒன்று வரைக்கும் வந்து இருக்கிறாங்க அப்படின்றத குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாகவும் அக்டோபர் மாதத்தில் ரூபாய் 3000 நீங்கள் எப்படி வந்து பெற முடியும் அப்படின்ற சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மட்டும் இல்லாமல் புதுமை பெண் திட்டம், தமிழ் பொதுவுடன் திட்டம், இந்த ஸ்கீம் சம்மந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.